வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கத்திரிக்காய் கொத்து செய்யலாம். கீரை கடையிற சட்டியில் 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், இதெல்லாத்தையும் போட்டு இந்த காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி தேவைப்படாது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு அதுவே போதும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கீரை கடையிற மத்து இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கொஞ்சம் ஜென்டிலாக கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்ப மசிச்சிட வேண்டாம், லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் ரொம்ப மழன்னு கடையாமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க. மற்ற கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேயே கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். தாளித்து அதில் கொட்டிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் கொத்து நல்லா சுட சுட இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, முக்கியமாக பொங்கலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.